இப்போ வந்து நம்ம நக்குல் ஜாயிண்ட் அசம்பிளி மாடலிங் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐராட் ஐஎண்டு இந்த ஐராட் வந்து ட்ரா பண்ணலாம். இதோட டைமென்ஷன் வந்து டயமீட்டர் 60, அவுட்டர் சர்க்கிள் இன்னர் சர்க்கிள் வந்து டயமீட்டர் 30. ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கெட்சில் மிட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ டைமென்ஷனை நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து 60, இது வந்து 30. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட்டை ட்ரா பண்ணலாம். இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120. இந்த ஷேப் பாருங்கள், இது வந்து ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ரெக்டாங்குலர் ஷேப் தான். நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டை எடுத்துடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு நம்ம ட்ரா பண்ணலாம். டைமென்ஷன் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் வந்து 120. இதோட வித் வந்து 33. ஸோ ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் இந்த எண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து 120. ஓகே, இது வந்து 33. இப்போ வந்து இங்கே கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம இதை வந்து இந்த பாயிண்ட்டை இந்த அவுட்லைனில் கோயின்சைட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த வேர்டெக்ஸை பிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த அவுட் சர்க்கிள் லைனை கிளிக் பண்ணி நம்ம பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கோயின்சிடென்ஸ். ஓகே, இப்போ வந்து ட்ரிம் பண்ணிடலாம் இந்த இன்னர் பார்ட்டை. இதை ட்ரிம் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் போயிடும். ஸோ அதனால் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை மாற்றிடலாம். ஸோ நான் இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை மாற்றிட்டு இப்போ வந்து ஒர்க் பஞ்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ இதோட வித் பார்த்தோம் அப்படின்னா 36. சாரி, இதோட ஹைட்டு வந்து 36. ஸோ பேடு நான் பிராட் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்றேன். 36/2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கட் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கெட்ச் எடுத்துடலாம். ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த சர்ஃபேஸில் பிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைல் லைனை ட்ரா பண்ணலாம். இதை வந்து சர்க்கிள் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணலாம். நம்ம வந்து லைன் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். நான் வந்து இங்கே லைன் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இந்த ஷேப், ஸோ ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டேன். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 11 வரும். இங்கேயும் 11, இங்கேயும் 11. இப்போ வந்து இதை கோயின்சிடென்ஸ் பண்ணணும். இந்த லைனை பிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ஹோல்டு பண்ணி இந்த எட்ஜு. ஸோ வந்து கோயின்சிடென்ஸ் இங்கே போயிட்டு அதே மாதிரி இங்கே இந்த ஒயிட் லைனு ப்ளஸ் இந்த எட்ஜு கோயின்சிடென்ஸ். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிரர் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மிரரில் போயிட்டு இப்போ வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாக்கெட்
பாக்கெட் பார்த்தீங்கன்னா 45 mm. நம்ம 45 ஓகே. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து 7 mm கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபில்லட் போயிடலாம். இப்போ வந்து எட்ஜெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு 7 mm கொடுக்கலாம். இப்போ வந்து ப்ரிவ்யூ ஓகே. ஸோ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதோட டயமீட்டர் வந்து 30, இதோட ஹைட் கொடுக்கல. ஸோ வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெட்சில் இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் டயமீட்டர் வந்து 30. இப்போ வந்து ஒர்க் பெஞ்ச் எக்ஸிட் பண்ணிவிட்டு பேட் பண்ணிக்கலாம். 45 இருக்குது. ஸோ நான் வந்து 30 கொடுக்குறேன் அபவுட். ஓகே. இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கலர் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு லாஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். இதில் கிராஃபிக்கில் இங்கே கலரில் சேஞ்ச் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த கலர் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு.